விண்டோஸ் ஆர் லினக்ஸா நீங்கள் ஒரு டெக் கரியர் ஸ்டார்ட் பண்ணுறீங்கன்னா எது நம்மளுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இது மாதிரி டிஸ்கஸ் பண்ணலாம். இது எந்தெந்த விஷயம், இது ஓப்பன் சோர்ஸ் எது இருக்குது, எது பெய்டு சோர்ஸஸ், இது நம்ம கரியருக்கு எப்படி யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி டீட்டெயிலாக இந்த வீடியோவில் டிஸ்கஸ் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் நம்ம விண்டோஸ் எடுத்துக்கலாமே. விண்டோஸ் வந்து ஒரு நார்மல் பேசிக் யூசர்ஸ், ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு மேனேஜ்மெண்ட் ரோல் இருக்காங்க, இந்த மாதிரி விஷயங்கள் ரோலுக்கு, ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு டீம் மேனேஜ் பண்ணணும், நிறைய சில சாஃப்ட்வேர்ஸ்லாம் யூஸ் பண்ணுவாங்க, இந்த மாதிரி பீப்புளுக்கு வந்து விண்டோஸ் ஒரு பெஸ்ட் சாஃப்ட்வேராக இருக்கும். பிகாஸ் ஒரு ஓஎஸாக இருக்கும். பிகாஸ் ஏன்னா அவங்களுக்கு வந்து நிறைய சாஃப்ட்வேர் இந்த யூஐ ரிலேட்டடாக ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும். அதனால் அவங்களுக்கு வந்து ஒரு ஃப்ளெக்சிபிளான ஒரு ஓஎஸாக இருக்கும். அதுவே நம்ம லினக்ஸ் போகிறோம்னு வச்சுக்கோங்களேன், அது வந்து ஃப்ரீ சோர்ஸாக இருந்தாலும் அவங்களுக்கு வந்து இந்த யூஐ ரிலேட்டாக ஒர்க் பண்ணுறதுக்கு நிறைய இம்ப்ளிமெண்ட் இஷ்யூ, ஃபார் எக்ஸாம்பிள் எடிட்டிங் டொமைன் எடுத்துக்கலாம். எடிட்டிங் டொமைன்லாம் கண்டிப்பாக வந்து உபுண்டு செட் ஆகாது. ஏன்னா சில சாஃப்ட்வேர் செட் ஆகும், பட் ஆனால் அந்த வீடியோ ப்ரொடக்ஷன்ஸ் வந்து நிறைய எரர்ஸ் வரதா இருக்கட்டும், ஆடியோ இஷ்யூஸ் வரதா இருக்கட்டும், எல்லாமே உபுண்டோவில் இருக்கும். இந்த மாதிரி யூசர்ஸ் பேஸ் பண்ணி ஒவ்வொரு ஆப்ரேட்டிங் சிஸ்டமும் மாற ஆரம்பிக்கும். சில பேருக்கு மேக் பிடிக்கும், பிகாஸ் அவங்களுக்கு வந்து எடிட்டிங்க்கு வந்து நல்ல ஒரு ஹை கான்ஃபிகரேஷனில் இருந்தால் மேக் நல்லாயிருக்கும் அப்படிங்கிற யோசிப்பாங்க. ஸோ அதனால் விண்டோஸு அது இதாக லினக்ஸான்னு கேட்டால் டெக்குள்ளே போகணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக நான் வந்து என்ன சஜஸ்ட் பண்ணுவேன் அப்படின்னா உபுண்டு. காரணம் ரீசன் என்னன்னு தெரியுங்களா? நான் எனக்கு பிடிச்சதுனால நான் சொல்கிறேன். நான் விண்டோஸ் யூஸ் பண்ணேன், லினக்ஸ் யூஸ் பண்ணேன். நான் 2 டியூவல் போர்ட்டில் வச்சிருக்கேன். எனக்கு மேனேஜ்மெண்ட் ரிலேட்டாக ஒர்க் பண்ணணும் அப்படின்னு நினச்சா நான் விண்டோஸ்குள்ளே போயிடுவேன். எனக்கு டெக் ஏதாவது கோட் பண்ணணும், இல்லை ஃபார் எக்ஸாம்பிள் சர்வர் சைடு ஒர்க் பண்ணணும், இந்த மாதிரி எனக்கு இந்த மாதிரி விஷயத்துக்குலாம் நான் உபுண்டு போயிடுவேன். காரணம் என்ன தெரியுங்களா? இப்போ எனக்கு விண்டோஸில் அதே விஷயத்தை நான் டெக் ரிலேட்டாக ஒர்க் பண்ணணும்னு நினச்சா ஒர்க் பண்ணலாம், பண்ண முடியாதுன்னு சொல்லலை. பட் எஃபிஷியன்ட் எப்படி தெரியுமா இருக்கும்? ஃபார் எக்ஸாம்பிள் சொல்கிறேனே, ஒரு சர்வர் கனெக்ட் பண்ணுறதா இருக்கட்டும், இல்லை எனக்கு சர்வர் நல்லா நாலேஜ் நல்லா என்ன டெப்த்தாக கற்றுக்கணும்னு நினைக்கிறீங்கன்னா உபுண்டு வந்து எல்லா மோஸ்ட் ஆஃப் த 90% ஆஃப் சர்வர்ஸ் எல்லாமே எப்படி தான் இருக்கும், உபுண்டு இல்லை லினக்ஸ் பேஸ்டாக தான் இருக்கும். ஸோ லினக்ஸ் பேஸ்டாக சர்வர்ஸ் இருக்கிறதுனால நீங்கள் உங்கள் லோக்கல் என்வரான்மெண்ட்டே லினக்ஸ்னா கனெக்டிவிட்டி ஆஃப் இருக்குல்ல, லினக்ஸ் டு லினக்ஸ், அதுவும் ரொம்ப ஈஸியாக இருக்கும். ப்ளஸ் நீங்கள் லினக்ஸ் லோக்கல் வச்சுருக்கீங்களா, அதில் நிறைய யூஸ் பண்ணுவீங்க, நிறைய எரர்ஸ் ஃபேஸ் பண்ணுவீங்க, சால்வ் பண்ணுவீங்க. கீப் ஆன் உங்கள் நாலேஜ் வந்து அப்கிரேட் ஆகிட்டே இருக்கும். ஏன்னா இது வந்து ஓப்பன் சோர்ஸ், நிறைய ப்ராப்ளம் வரும், நீங்களும் கான்ட்ரிபியூட் பண்ணலாம் லினக்ஸ்க்கு. நிறைய விஷயங்கள் லினக்ஸில் ஓப்பன் சோர்ஸ் இருக்கிறதுனால என்னென்ன விஷயங்கள்லாம் பண்ண முடியுமோ அட் தி எக்ஸ்ட்ரீம் வரைக்கும் உங்களால் போக முடியும். அதே விண்டோஸ்னா எல்லாமே ரெஸ்ட்ரிக்ட் பண்ணியிருப்போம். ஏன்னா அது வந்து ஒரு பெய்டு சாஃப்ட்வேர். ஸோ அது வந்து அதுக்கேற்ற மாதிரி ஒரு ரெஸ்ட்ரிக்ட் பண்ணி வச்சிருப்பாங்க. அது யூசர்ஸ்க்கு ஏற்ற மாதிரி ஃப்ளெக்சிபிலிட்டி என்னென்ன பண்ணணுமோ அது விஷயங்கள்லாம் பண்ண ஆரம்பிப்பாங்க. நீங்கள் ஒரு டெக் ஸ்டார்ட் பண்ணுறீங்க, டெக்குள்ள கோடிங் இந்த மாதிரி டொமைன்குள்ளே போகிறீங்கன்னா லினக்ஸ் ரொம்ப ஃப்ளெக்சிபிலிட்டியாக இருக்கும். நீங்கள் வந்து நிறையா டூல்ஸோட கம்பைன் பண்ணி ஒர்க் பண்ணுறதுக்காகட்டும், இல்லை ஒரு டெவ் என்வரான்மெண்ட் செட் பண்ணுறதுக்கு, இது மாதிரி நிறைய விஷயங்கள் சர்வர் செட்டப் பண்ணுறதுலேருந்து ஒவ்வொரு விஷயங்களுக்கும் இந்த உபுண்டு, இந்த மேக்ஸிமம் உபுண்டு எல்லாருமே யூஸ் பண்ண ஆரம்பிக்கலாம். நீங்கள் சைபர் செக்யூரிட்டி டொமைன் போல, க்ளவுட் டொமைன்குள்ளே போகிறீங்க, இந்த மாதிரி டெவ் இந்த மாதிரி சைடு போகிறவங்களுக்கு என்ன சொல்கிற மாதிரி மேனேஜ்மெண்ட்னா நீங்கள் விண்டோஸ் சூஸ் பண்ணிக்கலாம். என்னை பொறுத்த வரைக்கும் டெக் கரியருக்கு நீங்கள் உபுண்டு ஸ்டார்ட் பண்ணுங்கள். நிறைய பேர் வந்து அது கொஞ்சம் காம்ப்ளெக்ஸாக இருக்குது ஒரு அப்படிங்கிற மாதிரி யோசிப்பீங்க. பட் நானும் அப்படி தான் யோசித்தேன். எதுக்கு அது வந்து ஏதோ நம்ம விண்டோஸில் போய் இன்ஸ்டால் பண்ணணும்னு வச்சுக்கோங்க, என்ன பண்ணுவோம், ஜஸ்ட் கிளிக் இன்ஸ்டால் அப்படின்னு கொடுத்தா இன்ஸ்டால் ஆகிடும். ஆனால் லினக்ஸ் என்ன தெரியுமா பண்ணணும், அதுக்கு ஒரு கமெண்ட் போட சொல்லுவாங்க. ஏன்னா இன்ஸ்டால் பண்ணுறது நான் எதுக்கு கமெண்ட் போடணும் அப்படி ஒரு டவுட் வரும். எனக்கு அப்படி தான் தோணுச்சு இன்ஸ்டால் இது இல்லை. ஆனால் ஒரு ஒரு பாயிண்ட் ஆஃப் டைமில் போனதுக்கப்புறம் அதோட செக்யூரிட்டியாக இருக்கட்டும், நம்மகிட்ட எனக்கு ரொம்ப இதாக இருந்துச்சு. என்னால் எதுவும் உபுண்டு என்னவெல்லாம் பண்ண முடியும், நான் இன்டெப்த்தாக உள்ளே போய் கோடு நிறைய விஷயங்கள் அதை மாற்ற முடிஞ்சிச்சு. அது விண்டோஸ் நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன் இருந்துச்சு. அப்போ தான் யோசிச்சேன், ஒரு டெக்கில் இருக்காங்கன்னா கண்டிப்பாக உபுண்டு ஒரு விஷயம் ரொம்ப பெரிய பேரோல் பண்ணணும் என் கரியருக்கு அப்படிங்கிறத யோசித்தேன். நீங்கள் டெக் கரியர் ஸ்டார்ட் பண்ணுறீங்கன்னா கண்டிப்பாக நான் வந்து உபுண்டு இன்ஸ்டால் பண்ணி நீங்கள் இந்த சைபர் செக்யூரிட்டி இந்த டொமைன்ஸ்லாம் போகிறீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் லினக்ஸ் ஸ்டார்ட் பண்ணலாம். அது வந்து உங்களுக்கு பேக் போன் ஆஃப் கரியராக இருக்குது. அந்த அந்த பர்டிகுலர் லினக்ஸ் வந்து உங்களுக்கு பேக் போனாக இருக்கும். விண்டோஸ் ஸ்டில் இட்ஸ் அ குட் சாஃப்ட்வேர், பட் ஆனால் பெய்டு, அது ஒரே ஒரு விஷயம் மட்டும் தான். ஏன் நான் ஓப்பன் சோர்ஸ் யூஸ் பண்ண சொல்கிறேன்னா, உங்களுக்கு ஏதோ தோணுதுன்னு வச்சுக்கோங்களேன், அதை வச்சு நீங்கள் விளையாடலாம். இந்த மொத்த விண்டோஸே நீங்கள் இந்த பர்டிகுலர் விண்டோவே நீங்கள் வந்து இது பண்ணலாம், கஸ்டமைஸ் பண்ணலாம் லினக்ஸில். ஸோ இந்த மாதிரி நிறைய ஃப்ளெக்சிபிலிட்டிஸ் வந்து லினக்ஸில் இருக்கும். ஸோ அதெல்லாம் ஓப்பன் சோர்ஸாக இருக்குது, அது ஒரு பெரிய பெரிய அட்வான்டேஜ். நம்ம ஏதாவது ஃபியூச்சரில் ஏதாவது பண்ணணும்னு நினைக்கிறேன்னா அதை வச்சு பண்ணலாம். அதனால் இந்த சர்வர் சைட்ஸ்லாம் ஒர்க் போகிறீங்க அப்படின்னா மேக்ஸிமம் டெக் சைடு போகிறீங்கன்னாவே நீங்கள் உபுண்டு ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக நீங்கள் ரொம்ப இது பண்ண தேவையில்லை, எனக்கு அது ரொம்ப காம்ப்ளெக்ஸாக இருக்கும், நான் கெட் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கே ரொம்ப இதாக இருக்குது அப்படின்னு யோசிக்காதீங்க. நீங்கள் ஜஸ்ட் ட்ரை பண்ணி பாருங்களேன். ஒரு இன்ஸ்டால் பண்ணி டியூல் போட்டு ட்ரை பண்ணி பாருங்கள். டியூல் போட்டு ட்ரை பண்ணி உங்களுக்கு ரொம்ப அடாப்ட் ஆகி பிடிச்சி போச்சு அப்படின்னா அப்போ நீங்கள் விண்டோஸ் தூக்கிட்டு நீங்கள் வந்து லினக்ஸ் யூஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுங்க. உபுண்டு ட்ரை பண்ணி பாருங்கள். நான் பர்சனலைஸாக உபுண்டு யூஸ் பண்ணுறேன், எனக்கு அது பிடிச்சிருக்கு. உங்களுக்கும் பிடிச்சிருந்துச்சுன்னா நான் செக் பண்ணி பாருங்கள். உபுண்டு டவுன்லோட் போட்டு டியூல் போர்ட்டில் எப்படி இன்ஸ்டால் பண்ணி நிறைய டியூட்டோரியல்ஸ் இருக்கும், செக் பண்ணி பாருங்கள். அதை வச்சு நீங்கள் டவுன்லோட் பண்ணி கெட் ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ இது மாதிரி இது மாதிரி டெக் பற்றி பேசுகிறது, கம்பேரிஷன்ஸ், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ணுவோம். மிஸ் பண்ணாமல் நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறீங்கன்னா நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அன்டில் ஸ்டே வித் மீ சதீஷ்.